வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, ஒரு அன்னை இல்லாமல் பிள்ளைகள் தவிப்பதைப் போல நான் இல்லாமல் இந்த உலகில் எப்படி வாழ முடியும் என்று நீ துடிப்பதை நான் காண்கின்றேன். நான் உன்னோடு தான் இருக்கிறேன் குழந்தையே. நீ எங்கு சென்றாலும் உன்னோடு நிழலாக பயணிக்கின்றேன். உன்னுடைய அடுத்த கட்ட பயணங்கள் குறித்து நீ பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். அதிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். எந்த ஒரு முடிவையும் தைரியமாக எடு. உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன். சோதனைகளின் பலனாக கிடைத்த அடக்கமும் பணிவும் அதிகமாகின்றன. சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகின்றான். அதனால்தான் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குகின்றான். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்காதே, நிறுத்தாதே. உன்னை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன. என் திருவடியை இறுக பற்றிக்கொள். துன்பங்கள் அனைத்தும் பனி போல விலகிவிடும். என் தங்கமே, இன்றைய காலகட்டத்தில் பிரிவுகள் என்பது சாதாரணமாகிவிட்டது. வாக்குவாதங்களை தவிர்க்க பழகிக்கொள். சொன்ன சொல்லையே பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்காதே. கோபம் அதிகமானால் பேசுவதை தள்ளி வை. பேச்சுக்கள் அதிகமானால் நீ மௌனத்தை கையில் எடுக்க வேண்டும். செய்த தவறை காலம் முழுவதும் சுட்டிக்காட்டி நோகடித்து கொண்டே இருக்காதே குழந்தையே. நானும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றேன் என்று ஒத்துக்கொள். மன்னிப்புகளை வழங்க எப்போதும் மறுக்காதே. நீ உன் பொறாமையை வெல்ல வேண்டும். பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை உனக்கு எந்தவிதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது. பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபம் அல்லது வளம் கண்டு தாழாமை. வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் உன்னால் அதை சகித்து கொள்ள முடியாமல் அவரை அவதூறாக பேசுகின்றாய். அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் நீ ஏன் மகிழ்ச்சி அடைகிறாய்? இது நல்லதா? அந்த மனிதன் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது? ஆனால் ஜனங்கள் இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது. அடுத்தவனுக்கு நலம் கிட்டினால் நாமும் சேர்ந்து மகிழ வேண்டும். நமக்கும் நலம் கிட்டியது, நாமும் பாக்கியசாலிகள் என எண்ண வேண்டும். உன்னிடம் இருந்து அவன் எதை எடுத்து சென்று விட்டான்? ஒன்றும் இல்லை. அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் பலம் பெற்றான். அப்படி இருக்க அதை கண்டு நீ ஏன் பொறாமைப்பட வேண்டும்? முதலில் பொறாமையை வென்றுவிடு என் குழந்தையே. மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாதே. அதை பொறுமையோடு சகித்துக்கொள். அதனால் உனக்கு அபாரமான சுகம் கிடைக்கும். உன் கர்மாவை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். உன் கர்ம வினைகளை எல்லாம் உன் அன்னையான எனக்கு தானமாக கொடுத்துவிடு. நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும், மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அன்னையான நான் இருக்கின்றேன். உனக்காகவே இருக்கிறேன். கவலைப்படாதே என் குழந்தையே. நீ என்னிடம் நேற்று பிரார்த்தனை செய்யும் போதே உன்னால் முழுமனதாக பிரார்த்தனை செய்ய முடியாமல் கவலையோடும் குழப்பத்தோடும் இருந்தாய். நடப்பது எல்லாம் உனக்கு குழப்பத்தையும் அச்சத்தையும் தருகிறது என்று சொல்லி வேண்டினாய். உன் குழப்பங்கள் பிரச்சனைகளை இன்று நான் தீர்த்து வைக்கிறேன். நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வில் நீ விரும்பிய மாற்றத்தை பற்றி மகிழ்ச்சியாக சிந்தனை செய். இன்று சில மாற்றங்கள் நீ நடப்பதை காண்பாய். நம்பிக்கையை கைவிடாதே குழந்தையே. உன் மனம் மகிழும் நிகழ்வுகளையெல்லாம் நான் நடக்கச் செய்வேன். வாழ்க்கையில் நினைத்தது கிடைப்பதற்கும் கிடைக்காமல் இருப்பதற்கும் அவரவர் கர்மாதான் காரணம். நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் என்பது நிஜமான உன் வாழ்வில் நடப்பவை. எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவரவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் எல்லோருடைய மனம்தான் காரணம் என் குழந்தையே. இந்த வாழ்க்கை என்பது யாது என்று உன்னிடம் கேட்டால் நீ என்ன சொல்வாய்? நீ சொல்லும் பதிலில் இருந்துதான் என் லீலையின் அடுத்த பெரும் பங்களிப்பு உன் வாழ்வில் நடைபெறும். அம்மா, வாழ்க்கை என்றால் ஒரு பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வதற்கும், ஆன்மா என்ற உருவமற்ற உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதை நடைமுறையில் செலுத்தி அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதை நிறைவு செய்வதில்தான் வாழ்க்கை என்ற சொல்லுக்கும் அர்த்தமும் அதன் பயனும். இந்த பதில் உன்னிடத்தில் வருகிறதா என்பதை முதலில் கேட்டுப்பார். இந்த வாழ்க்கை என்பது அன்பு, பாசம், விசுவாசம், நம்பிக்கை, பக்தி என்ற உணர்வுகளால் நிறைந்தவை. ஒருவருக்கு இதை நம்மால் வழங்க முடியவில்லை என்றால் உன் பிறப்பின் முக்கியத்துவம் அறிந்தும் கோபம், வெறுப்பு, பகைமை என்ற வேண்டாத உணர்வுகளால் உன் ஆன்மாவைப் போல மற்றொரு ஆன்மாவிற்கு தெரிந்தும் இந்த வலியை கொடுக்கிறாயே,
அதனால் உன்னுள் இருக்கும் நல்லது அடியில் போய் தேங்கிக் கொள்கிறது. நான் மட்டுமா இதை செய்கின்றேன்? மற்றவரும் என்னிடத்தில் எதிர்மறை உணர்வுகளை காண்பிக்கின்றார்கள். மற்றவரும் என்றால் யார் அவர்கள் உனக்கு? உன் ஆன்மா இல்லை அவர்கள். முதலில் உன் ஆன்மாவிற்கான பங்களிப்பை கொடுத்து அதை மதிக்க கற்றுக்கொள். பிறகு மற்ற ஆன்மா என்ன செய்கிறார்கள் என்ற யோசனையை செய். மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி. அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய இத்தனை போராட்டங்களும் நடக்கின்றன. மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது என் குழந்தையே. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் பாசமும் அருளும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு. நான் நிரந்தரமாகவே உன் அருகில் இருக்கிறேன் என்று உன் மனம் நம்ப ஆரம்பித்துவிட்ட பிறகு உன் மனதின் வேகங்களும் தீவிரமான உணர்ச்சிகளும் தாமாகவே பலம் இழந்துவிடும். காலப்போக்கில் வேரோடு அறுக்கப்படும். மனம் வேகங்களிலிருந்து விடுபட்டுவிடும். என் தங்கமே, நீ எதற்கும் பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். எப்போது எங்கே என்னை நீ நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். பயம் கொள்ளாதே குழந்தையே, என் தங்கமே. உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை என் குழந்தையே. நம்பிக்கையானது உன்னிடம் இருந்தால் உனது இந்த பரந்துபட்ட உலகில் சாத்தியமில்லாதது கூட சாத்தியமாகிவிடும். நம்பிக்கைதான் எல்லாவற்றிற்குமே அடிப்படை. இந்த நம்பிக்கைதான் ஒருவருக்கு ஒருவர் வைக்கும்போது அன்பாகவும் மரியாதையாகவும் சொல்லப்படுகிறது. அதே கடவுளிடம் வைக்கிற போது பக்தியாக சொல்லப்படுகிறது. உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கையைத்தான் தன்னம்பிக்கை என்று சொல்கிறோம். வாழ்வில் நம்பிக்கை என்பது மிக அவசியம். நம்பிக்கையை ஒருபோதும் புறம் தள்ளிவிடாதே. உன் மனதிலிருந்து நம்பிக்கையை அகற்றிவிடாதே. இந்த நம்பிக்கைதான் உன்னை உயர்த்தும். வாழ்வில் உனக்கு தேவையானதையெல்லாம் வழங்கும். அதனால் நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடாதே. நம்பிக்கை வலுவாக இருந்துவிட்டால் இங்கே சாத்தியமில்லாதது கூட உனக்கு சாத்தியமாகும். உன்னுடைய நம்பிக்கை அனைத்தும் உனக்கு பலனாக கிடைக்கும் என்பது உறுதி. நம்பிக்கையை வலுவாக்கிக் கொண்டே இரு. நல்லனவையெல்லாம் நான் நடத்தி தருவேன். என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை. உன்னை காப்பது என் கடமை. உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன். உன் தேவையை நான் நன்கு அறிவேன். எது நன்மையோ அதை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன். எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ எது செய்தாலும் சரி, பேசினாலும் சரி, அது எனக்கு தெரியும். பொறுமையாக இரு. என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு. நீ என் குழந்தை. எதற்காகவும் கலங்காதே குழந்தையே. உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக இருக்கப் போகிறது. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு. அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ ஜெயிப்பாய். அதைத்தான் உன் அன்னையான நான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன். நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம். எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அந்த எண்ணங்களை அமர்த்திவிடு. இது நிச்சயம் நடக்கும். நீ என் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தை. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய் என் குழந்தையே. என் தங்கமே, முன்ஜென்ம சம்பந்தமில்லாமல் எவரும் எங்கும் போவது இல்லை. அதனால் மனிதனானாலும் மிருகமானாலும் பறவையானாலும் அவமதிப்பு செய்து விரட்டிவிடாதே. யார் உன்னிடம் வந்தாலும் தகுந்த மரியாதை கொடு. மாபெரும் வெற்றி உன்னை தேடி வரப்போகிறது. நாளை திடீர் திருப்பம் ஏற்பட போகிறது. ஓம் வராகித்தாயே என்று ஒருமுறை பதிவிடு. நமக்கு இன்று உள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம். இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற புதிய வாய்ப்புகள், நாம் அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள்.
இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறோமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டு இருக்கிறோம். இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்வேன். பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும். நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அக்குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும். குழந்தையாய் இருந்த போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய். அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது. கால்களில் சக்தி இல்லாத போதே நீ நடக்க பழகினாய். அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகிறாய். அறியாத பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக அதை எதிர்கொள்ள வேண்டும். முன்பு இருந்த அதே தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும். தொடர்ந்து முன்னேறு. எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க நம்மால் முடியும். உன்னுடைய உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதும் பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள். அந்த சமயத்தில் உனக்கு வருத்தமளித்தாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறதே என்று நிம்மதிக்கொள். எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே. நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்கள், ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே, எந்த நன்மையும் நடக்கவில்லை என்கிறாயா? கொஞ்ச நாள் பொறு, வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன். அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய்யென்று. எதற்காகவும் மஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் இருக்கிறேன். இன்பமும் துன்பமும் நிலையற்றவை. இன்று இருப்பது நாளை மாறிவிடும். அதனால் மனம் கலங்காமல் இரு. உன் நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே குழந்தையே, உன் அன்னை நான் உன்னோடே இருப்பேன். நீ பக்தி செய்தால் நீ என்னிடத்தில் வருவாய். தொண்டு செய்தால் நான் உன்னிடத்தில் வருவேன். இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது. வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலுள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது. இதையே தாத்தா பாட்டி அம்மா அப்பாவே அதே உருவ அமைப்போடு திரும்ப பிள்ளைகளாக பிறந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பெயரை எல்லோருக்கும் நீங்கள் வைத்து வருகிறீர்கள். மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால் தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும். ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவது இல்லை. உன் கவனக்குறைவோ அல்லது பிறர் வேலை உன் கெட்ட நேரம் என்று நினைக்கிறாய். நன்கு யோசித்து பார்த்தால் நன்றும் தீதும் பிறர் செய்து வாரா என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகளின் வடிவில் வருகிறது என்றும் உனக்கே புலப்படும். உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்து கொள்வாய். எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது. இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீ சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போது உங்களின் பெரும்பாலான குற்றங்கள் உங்களுக்கும் மன்னிக்கப்படும். எதிர்காலத்திலும் நீங்கள் குற்றம் ஏதும் செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும்.
என்னை நீ இறை வடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இறுகப் பற்றினால் மேற்சொன்ன வாழ்க்கையின் பொருளை உனக்கு உணர்த்தி உன்னை பொறுமையாக இருக்க வைத்து நாமத்தை ஜெபிக்க வைத்து எதையும் நீ அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றபடி மட்டும் உன்னை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உன்னை விரைவில் வெளியில் வர வைத்து உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் சேர்த்து நிறைவேற்ற செய்வேன் என்பதை நீ உறுதியாக நம்பு.